வணக்கம் நண்பர்களே. செஸ் விளையாடினால் மட்டும் போதுமா? செஸ் வரலாறும் லெஜெண்ட்ஸும் தெரிந்திருக்க வேண்டுமா? நம்மில் பலர் செஸ் விளையாட கற்றுக்கொள்கிறோம். ஓப்பனிங் மூவ்ஸ், டாக்டிக்ஸ், செக்மேட் பேட்டர்ன்ஸ் இவையெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிக்கொள்கிறோம். ஆனால் ஒரு கேள்வி, செஸ் விளையாடினால் மட்டும் போதுமா அல்லது செஸ் வரலாறும் லெஜெண்ட்ஸும் தெரிந்திருக்க வேண்டுமா? இந்த வீடியோவில் அதற்கான காரணங்களை பார்க்கலாம். செஸ் என்பது ஒரு சாதாரண போர்ட் கேம் இல்லை. இது 1500 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாறு கொண்ட ஒரு அறிவு விளையாட்டு. செஸ் முதலில் இந்தியாவில் சதுரங்கம் என்ற பெயரில் தோன்றியது. அதிலிருந்து அது பாரசீகம், அரபு நாடுகள், பின்னர் ஐரோப்பா என்று உலகம் முழுவதும் பரவியது. அதாவது, இன்று நாம் விளையாடும் செஸ் பல நூற்றாண்டுகளாக பலரின் அறிவும் அனுபவமும் சேர்ந்து உருவானது. இதை தெரிந்து கொண்டால் நாம் விளையாடும் ஒவ்வொரு மூவுக்கும் பின்னால் இருக்கும் கதையை புரிந்து கொள்ள முடியும். செஸ் லெஜெண்ட்ஸை பற்றி தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். ஏன் தெரியுமா? ஏனெனில் அவர்கள்தான் இந்த விளையாட்டை ஒரு புதிய நிலைக்கு கொண்டு சென்றவர்கள். ஒவ்வொரு செஸ் லெஜெண்டும் ஒரு புதிய ஐடியா, ஸ்ட்ராட்டஜி, ஸ்டைல் கொண்டு வந்திருக்கிறார்கள். உதாரணமாக, சிலர் அட்டாக்கிங் ஸ்டைலுக்கு ஃபேமஸ், சிலர் பொசிஷனல் பிளேக்கு மாஸ்டர், சிலர் எண்ட் கேம் டெக்னிக்கு லெஜெண்ட். அவர்களின் கேம்ஸை பார்க்கும்போது நாம் மூவ் மட்டும் இல்லாமல் திங்கிங் ப்ராசஸை கற்றுக்கொள்கிறோம். செஸ் வரலாறும் லெஜெண்ட்ஸும் தெரிந்தால் நமக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் கிடைக்கும். பல செஸ் வீரர்கள் மிகவும் கடினமான சூழ்நிலையிலிருந்து உலக சாம்பியன் நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களின் கதைகள் நமக்கு சொல்லும் ஒன்று, திறமை மட்டும் போதாது, முயற்சி, பயிற்சி, மனவலிமை தேவை. இந்த கதைகள் நம்மை இன்னும் அதிகமாக பிராக்டிஸ் செய்ய தூண்டும். நீங்கள் செஸ் லெஜெண்ட்ஸ் கேம்ஸ் பார்த்தால் உங்கள் செஸ் ஆட்டோமேட்டிக்கலி இம்ப்ரூவ் ஆகும். ஏனென்றால் ஓப்பனிங் ஐடியாஸ் புரியும், மிடில் கேம் பிளான்ஸ் தெரியும், எண்ட் கேம் டெக்னிக்ஸ் கற்றுக்கொள்வீர்கள். ஒரு மூவ் ஏன் விளையாடப்பட்டது என்று புரிந்து கொண்டால் நீங்களும் உங்கள் கேமில் அதை பயன்படுத்த ஆரம்பிப்பீர்கள். அதனால்தான் உலகம் முழுவதும் செஸ் பிளேயர்ஸ் கிரேட் பிளேயர்ஸ் கேம்ஸை ஸ்டடி செய்கிறார்கள். அதனால் செஸ் விளையாடினால் மட்டும் போதாது, செஸ் வரலாறு, செஸ் லெஜெண்ட்ஸ், அவர்களின் கேம்ஸ், அவர்களின் திங்கிங் ஸ்டைல் இவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நீங்கள் ஒரு சாதாரண பிளேயரிலிருந்து ஒரு நல்ல செஸ் திங்கராக மாறுவீர்கள். நன்றி.